Hello everyone, welcome to Moni and Mommy. This is refresher course module for the classes 6th, 7th and 8th. English. Fundamental language skills இந்த 3 கிளாஸஸ்க்குமே காமனா வருது. இன்னைக்கு பார்க்க போற டாபிக்ஸ் வந்து vocabulary development, simple conversation, responding to instructions and framing sentences. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடத்தின யூனிட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையெல்லாம் மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஆல்ரெடி நம்ம 7th டாபிக் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 8th டாபிக் vocabulary development. ஸோ நம்ம ஏற்கனவே நமக்கு நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அது கூட நம்ம இன்னும் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புதுசாக கற்றுக்கிறதுக்கு தான் இந்த vocabulary development நம்ம கொடுத்துருக்காங்க. Let us move to assessment part now. First one, identify and circle the correct word for the given picture. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோட நேம் என்னது? நம்ம வந்து காஃபியோ டீயோ வடிகட்டுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் இன் இங்கிலீஷ்? இட் இஸ் அ strainer. So we should circle this word, strainer. It is a strainer. Next one, what is the name of this image? It is a ladle. Ladle நம்ம கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா? அது இங்கிலீஷ்ல நேம் என்னதுன்னா ladle. It is a ladle. We should circle this ladle. Okay, next one. If someone steals a valuable thing from you, where will you go and complain? உங்களோட திங்ஸ் வந்து யாராவது திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல நிறைய பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா? அது வந்து திருடிட்டாங்கன்னா where will you go and complain? You will go to police station. Write any 5 words related to your school. உங்க ஸ்கூல் சம்பந்தமா நீங்க ஒரு 5 words உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் நீங்க அங்க எழுதணும். ஸோ என்னெல்லாம் சொல்லுவோம் 5 வேர்ட்ஸ்க்கு? கிளாஸ் ரூம், பிளே கிரவுண்ட், பிளாக் போர்ட், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர். இதெல்லாம் நம்ம காமனா நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஓகே, வில் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் 9th டாபிக், சிம்பிள் கான்வர்சேஷன். கான்வர்சேஷன் என்னது அப்படின்னா உரையாடல். இப்போ 2 பேர் வந்து பேசிக்கிறது. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நீங்க இங்கிலீஷ்ல பேசினா எப்படி இருக்கும்? சிம்பிள் இங்கிலீஷ்ல பேசினீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த சிம்பிள் கான்வர்சேஷன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, டீச்சர்ஸ் கூட, உங்க ரிலேட்டிவ்ஸ் கூட சின்ன சின்ன வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க பேசுறது தான் இந்த சிம்பிள் கான்வர்சேஷன். ஓகே, லெட் அஸ் மூவ் டு அசஸ்மெண்ட் பார்ட் நவ். ஃப்ரேம் கொஷின்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். நமக்கு வந்து உங்க கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா எப்படி இருக்கு அப்படின்னா வேர்ட்ஸ் வந்து ஜம்பிள்டா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து கரெக்டா ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? கொடுத்துருக்காங்க. மே டெல் ஐ ஸ்டோரி. ஸோ இது வந்து ஒரு கொஷின், ஏன்னா லாஸ்ட்ல வந்து கொஷின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஷுட் பி அ கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது? இது கொஷின் சொல்லியாச்சு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ஒரு கொஷின் வேர்டு வரணும். அப்போ என்னது? மே. அடுத்தது ஒரு சப்ஜெக்ட் மே ஐ. அடுத்தது ஒரு வேர்ப் வரணும். மே ஐ டெல் அ ஸ்டோரி. மே ஐ டெல் அ ஸ்டோரி. மே ஐ டெல் அ ஸ்டோரி. இதுதான் அந்த கொஷின். நெக்ஸ்ட், ஐ சாங் சிங் அ கேன். ஸோ இதுவும் ஒரு கொஷின் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கொஷின் வேர்டு என்ன வரணும்? இன்ட்ராகேட்டிவ் வேர்டு வரும். என்ன வரணும்? கேன். கேன். அடுத்த சப்ஜெக்ட் கேன் ஐ. verb sing. Can I sing a song? Can I sing a song? Can I sing a song? Next, write any 5 WH questions on your own. WH questions na enna? First நீங்க frame பண்ற கொஷின்ல ஃபர்ஸ்ட் வேர்டு என்னவா வரணும் அப்படின்னா WHல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வரணும். ஸோ ஒரு 5 சென்டென்சஸ், 5 கொஷின்ஸ் நீங்க வந்து எழுதணும். அது என்னென்னலாம் எழுதலாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் யுவர் நேம்? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்களா WHல ஸ்டார்ட் ஆகுது, ஒரு இன்ட்ராகேட்டிவ் வேர்டு. வாட் இஸ் யுவர் நேம்? செகண்ட் கொஷின், வேர் ஆர் யூ கோயிங்? வேர், WHERE, வேர், எங்கே. தேர்ட் ஒன், வை. Why is she crying? WHY. Why na? Yen. Fourth one, who is your friend? WHO. Who. Who அப்படின்னா யார். Fifth one, when did you come? When, W-H-E-N, when.
whenனா எப்பொழுது. So இது 5 WH questions examples இது. So next வந்து third question. Complete the telephonic conversation using the clue box. ஒரு டெலிஃபோன்ல ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. போன்ல ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற க்ளூஸை வச்சு இந்த கான்வர்சேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டேவிட் அண்ட் சிவா இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேவிட் டேஷ் கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் டேவிட் ஹியர். ஸோ முன்னாடி என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம்? ஹலோ. ஸோ ஹலோ, திஸ் இஸ் டேவிட் ஹியர் அப்படி வரும். ஹலோ, திஸ் இஸ் டேவிட் ஹியர். சிவா என்ன சொல்லுவாங்க? ஹே டேவிட், ஹவ் ஆர் யூ? நம்ம ஃபோன் எடுத்து பேசினோடனே என்ன சொல்லுவோம்? நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னோடனே ஏய் எப்படி இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ ஹவ் ஆர் யூ? டேவிட், ஐ எம் ஃபைன். சிவா டேஷ் ஆர் யூ கோயிங் திஸ் வீக்கெண்ட்? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? Where? Where are you going this weekend? David, I am going to visit the museum. Shiva, let's go together. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம். David, see you. அவ்வளவுதான். நமக்கு இங்க வந்து நிறைய க்ளூஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம எது வந்து இதுக்கு ரிலேட்டடான க்ளூவோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் 10th டாபிக், ரெஸ்பாண்டிங் டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து இது செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? உடனுக்குடனே அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அதுக்கு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே, லெட் us move to assessment part now. First one, draw a flower with 7 petals. Write a day of the week on each petal. Color each petal differently. ஸோ இது வந்து உங்களுக்கு உங்க டீச்சர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. என்னென்னு? draw a flower with 7 petals. ஒரு பூ வரைங்க, அதுல வந்து 7 இதழ்கள் இருக்கணும் அப்படின்னு டீச்சர் சொல்லுவாங்க. நீங்க உடனே அதை வரையணும். ரைட் அ டே ஆஃப் த வீக் ஆன் ஈச் பெட்டல். ஒவ்வொரு இதழ்லையும் ஒவ்வொரு டே பேரை எழுதணும். மண்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே அந்த மாதிரி எழுதிட்டு வரணும். கலர் ஈச் பெட்டல் டிஃப்ரெண்ட்லி. ஒவ்வொரு பெட்டலுக்கும் ஒவ்வொரு விதமான கலர் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே நீங்க வந்து என்ன பண்ணணும்? உடனே கலர் பண்ணணும். ஸோ இதுதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்படிதான் அந்த பூ வரையணும். Next, second question, write any 2 instructions for personal hygiene. So தன்னைத்தானே சுத்தமா வைத்துக்கொள்ள நம்ம என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத பத்தி ரெண்டே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நீங்க எழுதணும். Okay, so now I am going to tell you 2 instructions for personal hygiene as examples. First one, wash your hands before and after eating. Second one, brush your teeth twice a day. நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு தோன்றதை எழுதலாம். Next, third question, write any 2 instructions for road safety. ரோட் சேஃப்டி பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? சாலை பாதுகாப்பு பத்தி உங்களுக்கு தெரியும். அதை பத்தி 2 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க எழுதணும். அதுக்கு எக்ஸாம்பிளா நான் இப்போ வந்து 2 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றேன். கிராஸ் த ரோட் அட் ஜீப்ரா கிராசிங். டோன்ட் ரன் ஆன் த ரோட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ரோட் சேஃப்டி ரூல்ஸ் நீங்க ஏதாச்சும் 2 எழுதலாம். 11th டாபிக், ஃப்ரேமிங் சென்டென்சஸ். நம்மளா ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும். we have to frame a sentence. அதான் இந்த டாபிக்கோட நோக்கம். So let us move to assessment part now. Circle the action verb in the given sentences. இதுல எது action verb அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்க்கிள் பண்ணணும். action verbனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? முன்னாடி டாபிக்லயே நம்ம பார்த்தோம். action verbனா என்னது? நம்மளால என்னென்ன செயல்கள்லாம் செய்ய முடியுமோ அதுதான் action verb. The sharks swim in the ocean. இது எது action? இதுல swim. swimன்றது தான் action verb. So we have to circle swim. Next, second, complete the given sentences. My name is dash. I am studying in dash. இப்போ உங்களோட நேம் இங்க எழுதுங்க. நீங்க 9th standard or 10th standard என்ன படிக்கிறீங்களோ அதை இங்க எழுதுங்க. My name is, இப்போ உங்க நேம் ராஜானா my name is Raja. I am studying in 10th standard அப்படி எழுதுங்க. இல்ல I am studying in 9th standard னு எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் third question, compose any 3 simple sentences from the table. இந்த டேபிள்ல வேர்ட்ஸ் பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த வேர்ட்ஸையும் இந்த இமேஜஸையும் யூஸ் பண்ணி நம்ம 3 simple sentences எழுத போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? He
can read. Second, she can write. Third one, I can jump. எழுதிடலாமா? எழுதியாச்சு. So next, write 2 sentences about your school. உங்க ஸ்கூல் பத்தி நீங்க ஒரு 2 sentences frame பண்ணி எழுதணும். ஓகே? So இங்க வந்து first one, my school name is அப்படின்னு எழுதி உங்களோட ஸ்கூல் நேமை வந்து இங்க எழுதிடுங்க இங்கிலீஷ்ல. Next, my school has a big playground. ஏதாச்சும் 2 sentences frame பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த 2 sentences வந்து frame பண்ணியிருக்கோம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் ஃப்ரேமிங் சென்டென்சஸோட நமக்கு ஃபண்டமெண்டல் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் முடிஞ்சது. இன்னைக்கான செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். We will meet in next class. Thanks for watching.